தனிப்பெரும் கட்சியாக தமாகவுக்கு மக்கள் வாக்களித்தார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இடதுசாரிகளும் பெசிகா உள்ளிட்ட இடதுசாரி கட்சிகளும் தமாகவுக்கு ஆதரவளித்தும் ஆட்சி அமைந்திருக்கிறது. மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் தமிழக மக்களின் எதிர்பார்ப்புப்படி நல்லாட்சி பெற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு புதிய அரசு நிலைபெறுவதற்கு நாட்களாகும். தனது கொள்கைகளில் நடைமுறைகளை அது முன்னெடுப்பதில் கால நேரம் தேவைப்படும். எனினும் அரசு மிக முக்கிய இலாக்காக்கள் விவசாயம், தொழிலாளர் இவையெல்லாம் ஒதுக்கப்படாமல் இருக்கிறது. அது குறித்து கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்களை பொறுத்தவரை முன்னர் இருந்த தமிழக அரசின் நலத்திட்டங்கள் வெற்றி தோல்வி மிக இயல்பு. அதை கடந்து பார்த்தால் இந்தியாவிலேயே நலத்திட்டங்களில் முதல் மாநிலம் தமிழ்நாடு தான். அந்த நலத்திட்டங்கள் தொடர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். புதிய நலத்திட்டங்களும் எளிய மக்கள், ஏழைகள், ஒடுக்கப்பட்ட மக்கள், அலைகுடி மக்கள், அரசின் பார்வையிலிருந்தே ஒதுங்கி இருக்கிற பல லட்சக்கணக்கான ஏழை எளியவர்கள் இவர்களின்பால் ஒரு நல்ல பார்வையை செலுத்தி புதிய திட்டங்களையும் புதிய நலத்திட்டங்களையும் கொண்டு வர வேண்டும். அதையும் நாங்கள் வரவேற்போம். எங்களை பொறுத்தவரை இந்திய ஜனநாயகத்தில் மக்கள் ஒரு தீர்ப்பை முன்மொழிகிற போது அதை ஏற்று வழிமொழிவதுதான் ஜனநாயகத்தை மேலும் செழுமைப்படுத்த உதவும். அந்த வகையில் மக்கள் அளித்த தீர்ப்பை தலைவணங்கி ஏற்று இடைப்பட்ட கால அவகாசங்களில் ஆளுநர் வந்து அமர்ந்துவிடக்கூடாது. அது சட்டத்தின் ஆட்சி முறைக்கும் பல கட்சி இயங்க முறைக்கும் நெருக்கடியை தரும் என்கிற காரணத்தால் நாங்கள் ஒரு நல்ல முடிவை எடுத்தோம். நாங்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் அரசிடம் ஒரு நல்லாட்சி தான். நாங்கள் வெளியிலிருந்து அரசுக்கு உழைக்கிற மக்களின் கோரிக்கைகளை முன்மொழிவோம். அதே நேரத்தில் அரசை எவ்வளவு உறுதியாக ஆதரிக்கிறோமோ அவ்வளவு உறுதியாக எளிய மக்களின் குரலை நாங்கள் ஒழிப்போம், உழைக்கும் மக்களின் குரலை ஒழிப்போம். எங்களுக்கு பேரங்கள் தெரியாது, கோரிக்கைகள் தெரியும். இந்தியா பன்முக நாடு. உலகத்தில் வேற எந்த நாட்டிலும் இல்லாத பன்முகம் நிலவுகிற நாடு நம்முடைய நாடு. அதன் அடித்தளம் சார்பின்மை, ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழி, ஒரே இனம் என்பது பன்முகத்தை கெடுத்துவிடும். அது இந்தியாவுக்கு ஏற்புடையதல்ல. தமிழகம் எப்பவுமே நீருக்கு ஏங்கி இருக்கிறது. நீர்பிடிப்பு பகுதி அல்ல. கர்நாடகம், கேரளம் போல் நீர் நிறைந்த நீர்பிடிப்பு பகுதி அல்ல. தமிழகம் எப்பொழுதுமே நீருக்காக இயங்குகிறது. தமிழகத்தினுடைய இந்த இயக்கத்தை இது வெறும் நீர் என்று பார்க்கக்கூடாது. இது உரிமை. இதற்குள் ஒற்றுமை அடங்கியிருக்கிறது, ஒருமைப்பாடு அடங்கியிருக்கிறது. எனவே இதை அருகில் இருக்கிற மாநிலங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தமிழ்நாட்டிற்குரிய நீரை தங்கு தடை இல்லாமல் தர வேண்டும். அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக இருக்கும். தேவைப்பட்டால் ஒரு போராட்ட குரலை எழுப்போம். அதில் எந்த சமரசத்துக்கும் இடமில்லை.